பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் மற்றும் கமருதீன் கூட பயங்கரமான ஒரு மோதல். அந்த மோதல்ல வந்து சபரி கூட திரும்பிருச்சு. அடுத்து கானா வினோத் மற்றும் பார்வதி கிட்ட ஒரு பயங்கரமான தள்ளுமுள்ள அளவுக்கு போயிருக்குது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ என்ன பண்றாங்கன்னா, இது சண்டை நடக்குது உள்ள. அங்க பெட்ரூம், பிக் பாஸ் பெட்ரூம்ல விக்ரம் உட்காந்துட்டு இருக்கான். வந்து எதுக்குடா நேத்து நீ என்ன பார்த்து இப்படி சொன்ன, எதுக்குடா அப்படிலாம் பேசின அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்கிறாரு. ஸோ நேத்து விக்ரமும் நிறைய பேர்ட் வேர்ட்ஸ் பேசினாரு. அது தப்பு தான், நியாயப்படுத்த முடியாது, தப்பு தான். ஓகேவா? அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டவனே எப்பா கோவத்துல பேசிட்டோம்பான்னு. அது என்ன ஹைலைட்னா, கமருதீனும் கோவத்துல பேசிட்டேன்னு அடிக்கடி சொல்லுவார்ல, அந்த டைலாக்கே அங்க விக்ரம் போட்டு விட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல. கமருதீன கோவத்துல பேசிட்டப்பா என்ன பண்ண போற, கோவத்துல பேசிட்டப்பா என்ன பண்ண போறேன்ற மாதிரி, ஏன்டா பேசுன, எதுக்குடா பேசுன அப்படின்னு. என்ன இப்ப அடிக்க போறியா, அடிக்க போறியான்ற மாதிரி விக்ரம் செய்யறான். ஒரு பக்கம் அடிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். டேய், நான் பண்ணது வேற, நீங்க பண்ணது வேற. ஸோ நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேம்ன்ற பேர்ல அந்த காயின் டாஸ்க்ல விளையாடுனீங்களாடா அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே சபரி வந்துட்டு, ஓ நீங்க என்ன பண்ணீங்க கமருதீன், நீ தானே என்ன வந்து அமுக்குன, அப்புறம் என்ன வந்து பேசுற, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார், உனக்கு மட்டும் தான்டா, உனக்கு மட்டும் தான்ன்ற மாதிரி சொல்லி அங்க சபரி கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு கலாச்சி விட்டான். சபரி வந்து என்ன வேணும், முட்டை ஆம்லேட் வேணுமா, இது வேணுமான்னு கலாச்சி விட்டு கமருதீன் அங்க மொக்க பண்ணிட்டாங்க. கம்பல்சரி சரியான மொக்க வாங்கிட்டு கமருதீன் பாட்டுன்னு பார்வதி கிட்ட இப்படி பேசிட்டான்டா அப்படி பேசிட்டான்டா அங்க போய் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது துணியை காய போறதுக்கு விக்ரம் வெளியே வராப்பல. வந்த உடனே வா இந்த ஷோ இல்லைன்னா வாயை உடச்சிருமே விக்ரம், வாயை உடச்சிருமே, ஓகே அப்படின்ற மாதிரி. சரி உடை பார்ப்போம் விக்ரம், உடை பார்ப்போன்ற மாதிரி விக்ரம் சொல்றான். ஓகே, ஏன்னா என் ஃபேமிலி பத்தி பேசினேன், என் ஃபேமிலி பத்தி எதுக்கு அந்த கெட்ட வார்த்தை பயன்படுத்துற, எதுக்கு பத்துருவ, வேற மாதிரி ஆயிரும்டா, வேற மாதிரி உன் லைஃப், நான் உன்னை அடிச்சு என் லைஃப் வந்து ஒடிடா அப்படின்ற மாதிரி விக்ரம் அப்படியே நின்றுட்டே பேசுறான். இந்த பாரு, நான் என் லைஃபை காலி பண்ண விரும்பல, நீ ஒரு கேவலமான ஆளு, நீ ட்ரிப் ஆயிடுச்சு, நான் அப்படி பண்ணிட்டேன், எப்படி அவர் கேவலமான ஆளா ட்ரிப் ஆயிடுச்சு பண்ணிட்டேனா, நான்லாம் வில்லன் கிடையாதுடா டேய், நான்லாம் வில்லன் கிடையாது, ஓகேவா, இந்த பர்சனல் மேட்ரு 8 வாட்டி எதுக்குடா அந்த கெட்ட வார்த்தை சொன்னேன், எதுக்குடா சொன்னன்ற மாதிரி கமருதீன் இவ்வளவு கோவப்படுற, இவ்வளவு ரியாக்ட் பண்றாருல. மிஸ்டர் கமருதீன், இதே நீ அந்த பெண்களிடம் நீ பேசும்போது அப்போ அவங்களுக்கு கோவம் வரக்கூடாதா கமருதீன்? உன் கோவம் வந்தா மட்டும் நீ என்ன வேணாலும் பேசலாம், அது நியாயம். அடுத்து உன் கோவத்துல பேசினா அது தப்பா? இது நான் என்ன கேட்கிற மக்களே, 2 பேர் பண்ணதும் தப்பு. ஆனா நான் இங்க எங்க கேட்கறேன்னா, இதே கமருதீன் எவ்வளவு கோவப்பட்டு எத்தனை வார்த்தை விட்டுருக்கான், அப்ப மட்டும் நியாயம் சாரிங்க அதே தான் சொல்றேன். இப்ப என்ன பண்ண போற, நீ கோவத்துல பேசிட்டேன்னு போது உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு யோசிக்கிறல கமருதீன். அப்ப அடுத்தவங்களை நீ எவ்வளவு கேடு கெடுத்தனமா கீழ்த்தரமா பேசியிருப்ப, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்ப உனக்கு புரியுது இல்ல, கர்மாவில் இற்றா கர்மா, என்னைக்குமே வினை விதித்தவன் வினை அறுப்பான். நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயல் தான் நமக்கு ரிட்டர்ன் வரும். நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. நீ அப்படி பண்ணல, அதுதான் வந்து டைமிங் பார்த்து வந்து அடிக்குதுடா, வேற எதுவுமே கிடையாது. அப்படிதான். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்து பேச வரான். சபரி பேசும்போது இவர் கத்துறாரு, எது கத்துற, நாங்க ட்ரிப் ஆகணும்னு பண்ணலடா, அவங்க இந்த மாதிரி இது ஆகணும்னு எனக்கு தெரியலடான்ற மாதிரி அந்த விஷயத்த எப்படி ஃபிக்ஸ் வரும்லாம் பண்ணலான்ட்டு கத்தனோன்னு, எதுக்குடா இப்ப கத்துற, ஏன்டா கத்தி பேசுற, இப்பெல்லாம் பேசாதடா நீன்ற மாதிரி சபரி சொல்றான். ஓகே, நேத்து நீ தான்டா சொன்ன லாக் பண்ண மாட்டேன், இப்பெல்லாம் இங்க விளையாட மாட்டேன், நேத்து பேசி இன்னைக்கு என்னடா பண்ண நீ, இன்னைக்கு என்ன பண்ண, நேத்து லாக் பண்ண மாட்டேன் அது தப்புன்னு பேசினடா, இன்னைக்கு என்னடா பண்ண நீ, அதை மட்டும் பண்ணலாமாடா அப்படின்ற மாதிரி கிழிக்கிறான் அந்த இடத்துல சபரி. ஓகே, உடனே என் லைஃப்பை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது. ஓகே, உடனே எட்டி மிதிச்சடா நீ, எட்டி மிதிச்ச, எதுக்கு எட்டி மிதிச்ச அப்படின் போது உடனே பார்வதி, நாங்க மிதிக்கல, ஸோ இது தரையில கால் பட்டு அவுட்டு தானே, தரையில கால் பட்டுச்சு தானே, அதுக்கு எதுக்கு எட்டி ஒதுக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சபரியை கேள்வி கேட்டு கீச்சு விட்டான். சபரி கேட்கறான், உடனே காரி துப்பிட்டு கமருதீன் போறாரு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஏன்னா இப்ப கமருதீன் நீ பேச மச்சான், நீ உள்ள வராது, நான் ஏன்டா உள்ள வரக்கூடாது, நான் ஏன் உள்ள வரக்கூடாது, நான் கேட்பேன்டா, நான் கேள்வி கேட்பேன், நீ என்ன அப்படி சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி அங்க சண்டை முத்திக்கிச்சு. எப்படி சண்டை முத்திக்கிச்சு அந்த இடத்துல, நான் கேள்வி கேட்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொன்ன உடனே முட்டிக்கிச்சா. பார்வதி வந்து கமருதீனை கூட்டு போக ட்ரை பண்றாங்க. ஓகே, எதுக்குடா போற, இப்ப எங்க போற, பேசுன்ற மாதிரி சொல்லி நீ ஸ்கேம்ட்ரான்னு அவன் கமருதீன், நான் காமருதீன் 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டீங்க, தப்பு தான், அதோட விட்டுருக்கணும், எதுக்குடா எட்டி ஒதுக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி வந்தா உடனே வந்து உனக்கு வந்தா தெரியும் வினோத், இதெல்லாம் உனக்கு வந்தா தெரியும்ன்ற மாதிரி கமருதீனை கூப்பிட ட்ரை பண்றாங்க. நீ பேசாதன்ற மாதிரி கானா வினோத் கோவம் வந்து ஒரு க்ளோஸ்அப்ல போவார்ல, அப்படியே பார்வதி க்ளோஸ்அப்ல போயிட்டார் அவரு. ஓகே, பார்வதி க்ளோஸ்அப் போன உடனே பார்வதி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் விலகிட்டாங்க. உடனே பார்வதி போயிட்டு
ஒரு குத்துற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரோமோல ஒரு சீன் பார்த்துருப்பீங்களே, கமருதீன் ஒரு குத்துற மாதிரி, அந்த ஒரு குத்துற மாதிரி கானா வினோத்தை குத்துனாங்க. கானா வினோத் என்ன பண்ணிட்டாரு, ரியாக்ட் ஆயிட்டு அவர் வந்து டீ பார்த்துருந்து இந்த டீயை தட்டி விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டார். இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை வருது, பிரிச்சு கூட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான்டாடி, இவதான் கலகக்காரி, நீ தாண்டி மூட்டி விட்டு அவனை இந்த நிலைமை ஆக்கி வச்சிருக்க, கேவலமா இல்ல, சி இப்படிலாம் இருக்கியே, என்ன இது தகுதி இல்லை உனக்குலாம், என்ன பண்ற நீ, ஒருத்தரை போட்டு இப்படி உதச்சி தள்ளுற, எட்டி உதைக்கிற, நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை போய் இப்படிலாம் பண்றாமே, எனக்கு இது என்னது, இது ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி கீழே தள்ளி விட்டுறீங்களேன்ற மாதிரி கிளிக்கிறா போல, கிளிக்கிறா. காணவன செஞ்சான். அப்புறம் பாத்தீங்கன்னா கமருதீனை தனியா கூட்டு போய் உன் லைஃப் அவ காலி பண்ணிடுவாடா, உண்மையே சொல்றேன், உன் லைஃப் அவ காலி பண்ணுவாடா, காலி பண்றது தானே இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா, நீயும் அவ பேச்சு கேட்டு தலையாட்டிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னடா இது, என்ன ட்ரிகர் பண்ண இப்படிதான் பண்ணுவியா, போத்தன் என்னடா உனக்கு சொல்லிட்டு போனா, ஐயா போத்தனையா சூப்பரா சொல்லிட்டு போனாரியா, போத்தன் பார்வதியை கூட நம்பு, அரோராவை நம்பாதுன்னு சொன்னார்ல, அதான் பார்வதியை நம்பி இந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்காரு கானா வினோத் அவர்களே, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றதான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து உனக்கு நான் என்னைக்காவது துரோகம் பண்ணியிருக்கேனாடா டேய், வினோத் கேட்குற, துரோகம் பண்ணியிருக்கேனா, தள்ளி விட்டது தப்பு, யார் தப்பு பண்ணாலும் நான் கேட்பேன், உடனே டே நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன்டா, பாத்ரூம் மேட்ரு இதெல்லாம் எதுக்குடா அவங்க சொன்னாங்க, வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்றது எனக்கு இது மாதிரி இருக்கலடா, எனக்கு கஷ்டமா இருக்கலன்ற மாதிரி கமருதீன் பேசுறாரு. உடனே நல்லவன் மாதிரிலாம் பேசக்கூடாது, பண்ணது தப்பு, நல்லவன் மாதிரிலாம் எதுக்கு பேசுறீங்க, இல்லடா ஃபிக்ஸ் வரும்னு தெரியாது, ஸோ நான் இப்படி தள்ளிட்டேன் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதே உடனே கமருதீன் வந்து என்ன சொல்றான், இந்த வச்சு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, இதே விக்ரம் மட்டும் வெளியே இருந்தா கண்டமாயிரும், சும்மா விட மாட்டேன்ற மாதிரி விக்ரமை பத்தி பேசுறாரு. இங்க ஒரு பாயிண்ட்ல வந்து வினோத் சொல்லி புரிய வைக்க பண்றாரு, உன் லைஃப் ஸ்பாயில் ஆகுது, உன் கேம் ஸ்பாயில் ஆகுது, அவ்வளவுதான்டா ஆகுதுன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. கடைசி வரையும் இந்த மக்ருதீன், வெளியே அழைக்கப்படும் மக்ருதீன் இருக்காரு, இது நேம் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன், அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வருது. ஸோ கொஞ்சம் கூட மூளை இல்லாம யோசிக்கிறார், அவர் எதுக்கு சொல்றாருன்னு புரிஞ்சிக்கவே இல்லாம இதெல்லாம் பண்றாரு. அதுல கானா வினோத், நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு தான் வேஸ்ட் அப்படின்றது தான் நமக்கு தோணுச்சு. ஓகே, அதுல சபரி ஒரு பாயிண்ட் ஹைலைட்டா சொன்னேன், உன்னை பலிகடா ஆகிட்டாங்கடா அப்படின்னு சொன்னாங்க, உண்மைதான். இப்ப கமருதீன் பலிகடா ஆகிட்டாங்கன்னு இல்ல, கமருதீனும் தேவைதான், அவரும் வந்து நல்ல இதெல்லாம் கிடையாது, வந்ததுக்கு எப்பயோ போயிருக்கணும், 2வது வாரமோ 3வது வாரம், இப்போ வீட்டை விட்டு வெளியேற்றது நல்லதுன்ற. அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்னன்னா, பிக் பாஸ் செட்டுக்கு பக்கத்துல போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க, ஏன் குவிக்கப்பட்டிருக்குன்னா, இது வந்து இந்த இஷ்யூ வந்து சீரியஸ் ஆயிடுச்சு மக்களே, சரியான சீரியஸ் ஆயிடுச்சு, நிறைய செலிபிரிட்டிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் வந்து சில பொலிட்டிஷியன்ஸ் செலிபிரிட்டி வித் பொலிட்டிஷியன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு தீவிர பேசு பொருளா மாறி விட்டது இந்த ஒரு டாபிக். இந்த நேற்று நடந்த இன்சிடென்ட் கிட்டத்தட்ட குறிப்பா சொல்லணும், இன்னும் நியூஸ் சேனல்ல கூட வந்துடும் அந்த அளவுக்கு. அதுக்கான ஆக்ஷன்ஸ் இன்னைக்கு மட்டும் எடுக்கலனா தே வில் ஃபேஸ் ஹெவி கான்சிக்வன்சஸ், பெரிய கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பிக் பாஸ் டீமுவா இருக்கட்டும், விஜய் டிவியா இருக்கட்டும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு இந்த இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றதான் எக்ஸ்க்ளூசிவ் தகவல். ஷூட்டிங்கோட அப்டேட் கிடைச்சோன்னு உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.